உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, IPL 2026 ஆக்ஷன் இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு வார காலகட்டத்தில் நடக்க போகுது. நிறைய பேர் ரொம்ப எக்ஸைட்டடா ஆப்வியஸ்லி இந்த ஆக்ஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஓகே, ஸோ சிஎஸ்கே எந்தெந்த பிளேயரை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆண்ட்ரே ரசல், கிளென் மேக்ஸ்வெல், ஃபேப் டு பிளிசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட் பெருசா இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து மினி ஆக்ஷனுக்கு முன்னாடி தம்பி உனக்கு ஒரு அதிர்ச்சி அப்படிங்கிற மாதிரி ஆண்ட்ரே ரசல், கிளென் மேக்ஸ்வெல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க வந்து இந்த ஐபிஎலுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. மேக்ஸ்வெல் வந்து வரலன்ட்டாரு. ஆண்ட்ரே ரசல் ரிட்டையரே ஆயிட்டாரு. ஓகே, இப்போ என்ன மேட்டர் அப்படின்னா சிஎஸ்கே கிட்ட 43.4 கோடி ரூபாய் இருக்கு. ஸோ இந்த மினி ஆக்ஷன்ல அதை அவங்க ஸ்பெண்ட் பண்ண போறாங்க. ரசல் இல்ல, மேக்ஸ்வெல் இல்ல, இன்னும் ஒரு சில பிளேயர்ஸ் இல்ல. இப்போ இவங்க யாரை தான் வந்து எடுப்பாங்க, எந்த மாதிரி பிளேயர் தான் சிஎஸ்கேக்கு சூட் ஆவாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து பயங்கரமா எழும்ப ஆரம்பிச்சிருச்சு. எஸ், கேமரூன் கிரீன் வர்றாரு, பட் ஆனால் அவரை எடுக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. பிகாஸ் கேகேஆர் அங்கே துணி போட்டு வெயிட் பண்ணிருக்காங்க 60 கோடியை வச்சுக்கிட்டு. ஸோ இருக்கிற மீதி பிளேயர்ஸ்ல ஏதாவது நல்ல பிளேயர் எடுக்கணும். அதுல ரொம்ப ஒரு முக்கியமான பிளேயரா மேபி ஒரு டேவிட் மில்லர் இருப்பாரா அப்படிங்கறத பத்தி நிறைய பேர் கேள்விகள் கேட்டிருந்தீங்க. எஸ், அதை பத்தி இந்த வீடியோல பேசலாம். ஃபர்ஸ்ட்லி டேவிட் மில்லர் சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஒருத்தர். சூப்பரா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட கேமை வந்து எலிவேட் பண்ணி விளையாடக்கூடிய ஒருத்தர். ஒரு சீசன்ல மேக்ஸிமம் 4-5 மேட்ச் அவர் வந்து நல்ல கேம் கொடுத்துருவாரு. அதே நேரத்தில் ஒரு ஃபினிஷராகவும் ஒரு ஃபீல்டராகவும் பயங்கரமா தன்னோட இன்புட்ஸ் அண்ட் எல்லாத்தையுமே கொடுப்பாரு அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ டேவிட் மில்லர் அவரோட ஐபிஎல் ரெக்கார்டும் கடந்த ஒரு சில வருடமா நல்லா தான் இருக்கு. T20ல ரொம்ப சூப்பரான ஒரு கிரிக்கெட்டரா அவர் இருக்காரு. அண்ட் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர். இப்போ சிஎஸ்கேயோட மெயின் இஷ்யூவா என்ன இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம பேசலாம். சிஎஸ்கே கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மினி ஆக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 2 மேஜர் இஷ்யூ வந்து இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபேஸ் பவுலிங் டிபார்ட்மெண்ட். எஸ், இன்னொரு வந்து ஒரு சாலிட் ஃபினிஷர் வந்து பாத்தீங்க அப்படின்னா MS தோனியோட வந்து அந்த கம்பெனி கொடுக்கறதுக்கு தேவை. சிஎஸ்கேயோட டாப் ஆர்டர் வந்து ஹெவியா இருக்கு, சாலிடா இருக்கு. கண்டிப்பா வந்து பயங்கரமா ஆடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த மிடில் ஆர்டர் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுனால இந்த ஃபினிஷிங் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கன்சர்னாவே இருக்கு. எஸ், MSD அங்க வந்து இருக்காரு தான், அது நமக்கு தெரியும். பட் லாஸ்ட் 2 வருஷத்துல MSD என்ன பண்ணிருக்காரு அப்படிங்கறத பத்தி நம்ம கொஞ்சம் பேசணும். ஏன்னா 2024 சரி 25 சரி 14 மேட்ச் விளையாண்டுருக்காரு. பட் அதிகபட்ச ஸ்கோரே 2025ல 196 ரன் தான், 135 ஸ்ட்ரைக் ரேட்ல. எஸ், ஒரு ஃபினிஷரா இது பயங்கரமான ரன்னா அப்படின்னா எஸ், பயங்கரமான ரன்லாம் கிடையாது. ஏன்னா ஒரு சில டைம்ல வந்து MS தோனி கொஞ்சம் முன்னாடியே இறங்கி இருக்கிறாரு, இன்னும் கொஞ்சம் நல்லாவும் விளையாண்டு இருக்கணும். ஸோ இந்த 2 சீசனுமே MS தோனிக்கு பெருசா நல்லா அமையல அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். அது வந்து ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஒரு ஃபினிஷரா ஒரு 220-230 இருக்கும் எப்பவுமே. பட் அது வந்து 135 2025ல மாறினது வந்து என்னால் அக்செப்டே பண்ணிக்க முடியாது. ஸோ MS தோனியும் அவரோட கடைசி அந்த கெரியரோட எண்ட்ல காலகட்டத்தில் இருக்கிறதுனால ஒரு சாலிடான ஒரு நல்ல ஒரு ஃபினிஷர் இருந்தாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கரெக்டா இருக்கும். மில்லர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ற ஒருத்தரா இருப்பாரு. ஈவன் மில்லருக்கு வந்து ஒரு நல்ல பிட்டிங் வாரும் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து டெஃபினெட்லி சிஎஸ்கே அவரை ட்ரை பண்ணுவாங்க. சரி, சிஎஸ்கே மில்லரை எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா மில்லர் என்ன கொடுப்பாரு சிஎஸ்கேக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட்லி வரட்ட ஒரு எக்ஸலண்டான IPL நம்பர்ஸ் வந்து டெத் ஓவர்ஸ்ல இருங்க. மில்லர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் ஃபினிஷர் இந்த ஹிஸ்டரி ஆஃப் IPL அப்படின்னே சொல்லலாம். எஸ், அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 16 to 20 ஓவர்ல நிறையவே நல்லா விளையாண்டுருக்காரு. சிஎஸ்கேயோட கிரேஷ் ஏரியா அப்படின்னா அதுதான் எனக்கு தெரிஞ்ச இந்த 16 to 20 ஓவர் தான். ஏன்னா அங்க வந்து MSD தவிர வேற யாருமே இல்லை. ஸோ அதை வந்து மேபி மில்லர் வந்து தீர்த்து வைப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மில்லர் இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட 93 இன்னிங்ஸ்ல 1378 ரன் விளையாண்டுருக்காரு. கிட்டத்தட்ட 171 ஸ்ட்ரைக் ரேட் வந்து வச்சிருக்காரு. ஸோ மில்லர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு IPL ஃபினிஷர் அப்படின்னே சொல்லலாம். ரவீந்திர ஜடேஜா வேற இப்ப இல்ல, ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு போயிட்டாரு அப்படிங்கிறதுனால இந்த டாப் 7 இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவம் டூபே வித் MS தோனி தான் கொஞ்சம் அந்த ஃபினிஷிங் எபிலிட்டியில இருக்காங்க. அது என்னைக்கா இருந்தாலும் ஹார்ம் பண்ணும். அதே நேரத்தில் ஒரு லெஃப்ட் ஹேண்டரா நீங்க பாத்தீங்கன்னா சிவம் டூபே மட்டும் தான் இருக்காரு. ஸோ ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் அப்படிங்கிறது குரூஷியலான ஒரு விஷயம் இல்லையா கிரிக்கெட்ல. அதுவும் வந்து நீங்க பவுலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்றதுக்கு அது மட்டும் தான் வந்து ஒரு ரொம்ப கரெக்டான ஒரு இது. ஏன்னா அவங்களோட ரிதமா பயங்கரமா பிரேக் பண்ணிடும் இந்த ரைட் லெஃப்ட் காம்பினேஷன். ஸோ மில்லர் ஸ்குவாட்ல ஆட் ஆகுறப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் வந்து அந்த டீமுக்கே கொடுக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு மில்லர் ஒரு சூப்பரான ஆப்ஷன். அதே நேரத்தில் லாஸ்ட் சீசன் வந்து LSGக்காக மில்லர் விளையாண்டுருந்தாரு. பெருசா நம்ம எதிர்பார்த்த மாதிரி அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணல, கொஞ்சம் போரா தான் இருந்தது. பட் நிறைய வாய்ப்புகளும் கொடுக்க முடியல அவங்களுக்கு. ஏன்னா அந்த கடைசிக்குள்ள மேட்ச் வந்து முடிஞ்சிடும். ஓகே, பட் இந்த வாட்டி வந்து 2 crore பிரைஸ்ல தன்னோட பேரை மினி ஆக்ஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. எஸ், IPL 2025 சீசன் பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எப்படி இருந்துச்சு சிஎஸ்கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ ஒரு மில்லர் மாதிரி ஒரு பிளேயரை நீங்க வந்து கண்டிப்பா வந்து ஒரு 10 கோடிக்குள்ளேயே கிராப் பண்ணலாம் அப்படின்ட்டு போனீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு சாலிடான ஒரு சூப்பரான ஸ்டீலா மில்லர் இருப்பார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. நான் அகைன் அதாங்க சொல்றேன், நீங்க வந்து டாப் ஆர்டர் ஹெவியா வச்சிருக்கீங்க, உங்களோட பவுலிங் வந்து நீங்க கொஞ்சம் இன்னும் இம்ப்ரோவைஸ் பண்ணணும் ஆக்ஷன்லேயே அப்படிங்கிறப்போ நீங்க ஒரு சாலிடான 1 இல்ல 2 பிளேயருக்கு வந்து நீங்க போறது நல்லது. அதுல மில்லர் மாதிரி ஒரு பிளேயர் எடுக்கிறது நல்லது. ஏன்னா கேம் கிரீன் மாதிரி பிளேயர்லாம் நம்ம
நமக்கு வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ மில்லரை எடுத்து நீங்கள் ஃபினிஷராக ஃபைன் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து ஒரு 2-3 சீசன் அவரால் வந்து அந்த இடத்துல கொடுக்க முடியும். மேபி அடுத்த மெகா ஆக்ஷன் கூட இல்லை அதுக்கு இடையில இருக்கிற மினி ஆக்ஷனில் கூட வேற யாரையாவது பார்த்துக்கலாம். ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர் அந்த இடத்துல தேவை, ஃபினிஷிங் எபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தேவை. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு ஃபினிஷராக மில்லர் இருப்பார் அப்படிங்கிறதுலேயே மாற்று கருத்து இல்லை. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட கருத்து. சிஎஸ்கே எடுப்பாங்களா இல்லை எடுத்தா இப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை தாண்டி மேபி உங்களோட கருத்துக்கள் மாறுபடலாம், கண்டிப்பாக படணும். ஸோ வட்டிச்சு அப்படின்னா மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதை தாண்டி வேற என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பண்ணுங்க. நான் நிறைய வீடியோஸ் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஐபிஎல் ஆக்ஷனோட அண்டர் டாக்ஸ் யார் யார் இருக்க போறா, அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு 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 அன்சோல்டு பிளேயர்ஸாக யார் வந்து போவாங்க, அந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கேன். ஸோ அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோஸில் நான் வந்து உங்களுக்காக வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். அடுத்த பேக் ஃப்ரம் விஜய் மணி. இன்னையிலேருந்து 2 வீடியோஸ் வந்து உங்களுக்காக கண்டிப்பாக வரும். ஸோ அதையும் வந்து தொடர்ந்து பாருங்கள். நன்றி 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 நன்றி. வணக்கம். லவ் யூ ஆல். ஸ்டே சேஃப் மக்களே.